இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பச்சை கிளி முத்துச்சரம் படம் தான். இந்த படத்தோட டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்துல சரத்குமார், ஜோதிகா, ஆண்ட்ரியா எல்லாரும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா, சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் தான் கல்யாணி. இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை நல்லா பீஸ்ஃபுல்லா அழகா போய்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு நந்தா அப்படின்ற ஒரு பையன் வந்து இருப்பான். அந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு தெரியிற வரைக்கும் இவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பையனை கவனிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர பெருசா ஒன்றும் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதோ பழகுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருப்பாங்க. இது என்னன்னா சரத்குமாருக்கு வந்து தான் வந்து தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாரு. இதுல என்ன பண்ணுவாருன்னா, ஓகே அவங்க பையனுக்கு வந்து முடியாதனால அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இவர் எப்பவும் போல வேலைக்கு போக வர இருப்பாரு. இவர் வந்து ட்ரெயின்ல தான் வேலைக்கு போவாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஜோதிகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சரத்குமார் கிட்ட வந்து நார்மலா ஃப்ரெண்டா வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல தான் சந்திப்பாங்க. அப்படி டெய்லி சந்திச்சுட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிப்பாங்க. உங்க பேர் என்ன, என் பேர் என்னன்ற மாதிரி சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களையும் சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கக்கூடிய சரத்குமாருக்கும் வந்துட்டு ஜோதிகா வந்துட்டு ஒரு எப்படின்னா சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்கன்ற மாதிரி அவரோட மனசுக்குள்ள வந்து இருக்கும். ஜோதிகாக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னதான் 2 பேருக்கும் தனித்தனியா கல்யாணம் ஆயிருந்தாலும் கூட, இவங்க 2 பேருக்கும் ஒரு மாரி அஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஷேர் ஆட்டோ மூலமா போயிட்டுருப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா வந்துட்டு ஒரு ரெசார்ட் போலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அங்க போயிட்டு தனியா வந்து ரூம் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது சரத்குமார் ஃபர்ஸ்ட் உடன்பாடு இல்லைனாலும், இவங்க வந்து ரொம்ப வற்புறுத்துவாங்க. அதனால ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் உள்ள போயிருந்த அடுத்த செகண்ட்லயே ஒருத்தர் வந்து கதவ தட்டுவாரு. வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து வருவாரு. வந்துட்டு இவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு, சரத்குமார் அவங்கள வந்து கட்டி போட்டுட்டு, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பர்ஸ் அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருவாரு. இது பார்த்தீங்கன்னா, ஜோதிகா வந்துட்டு இந்த மாரி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவங்களும் நார்மலா வந்து போயிருவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவங்க 2 பேரையும் மிரட்டி நீங்க தனியா இருந்ததுன்னு சொல்லிக் குடுத்துருவேன் அப்படின்ற மாரி சொல்லி, பணம் வந்து கேட்க ஆரம்பிச்சுருவாரு. இதுல என்னன்னா, சரத்குமார் வந்து தன்னோட பையனுடைய மருத்துவ செலவுக்காண்டி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த பணத்த வந்துட்டு இவங்களுக்கு ஜோதிகாவுக்காண்டி குடுக்க ஆரம்பிச்சுருவாரு அவர்கிட்ட. போயிரும். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் இந்த மாரி நடந்துச்சுன்ற மாரி சொல்லும்போது, ஒய்ஃப்க்கு வந்துட்டு பயங்கர கோவம் வரும் இல்லையா, ஆண்ட்ரியா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. அப்புறம் திருப்பி வந்துட்டு வரும்போது எப்படி இருந்தாலும் தன்னோட பையன வந்து காப்பாத்தணும். தாங்கிட்டு அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பணம் இல்லைன்ற மாரி தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வந்து இவர்கிட்ட வருவாங்க. இவருமே வந்து தான் பண்ணது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஜோதிகாவும் அந்த லாரன்ஸ் அப்படின்றவர் 2 பேரும் சேர்ந்துட்டு ரோட்ல ஒண்ணா நடந்து போறத பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பின்தொடர்ந்து இவர் வந்து போவாரு. இவர எப்படி ஏமாத்துனாங்களோ அதே மாரி ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஏமாத்துறக்காண்டி போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவருக்கு புரிய வரும். நம்மள வந்து ஏமாத்திருக்காங்க கூடவே இருந்து அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் போய் அந்த ராமச்சந்திரன காப்பாத்தணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதுல பார்த்தீங்கன்னா, அந்த ராமச்சந்திரன் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜோதிகாவுக்குமே வந்து தெரியாம போய் கத்தி வந்துட்டு வயித்துல வந்து குத்திரும். இதுல என்ன ஆயிரும்னா, இவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தப்பிச்சு வந்து ஓடி போயிருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வரும், ஜோதிகா வந்துட்டு உயிரோட தான் இருக்காங்க. இவங்கள மறுபடியும் ஏமாத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சண்டை மூலமா பயங்கர சண்டை வந்ததுல பார்த்தீங்கன்னா, ஜோதிகா வந்து இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஃபேமிலிய கூட்டிட்டு இவர் வந்து ஹைதராபாத்ல போயிட்டு தன்னோட பையனோட மருத்துவ செலவுக்காக கூட்டிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தனியா போற மாரி காமிச்சிருப்பாங்க படத்துல.